யூடியூப்ல ஏன் நான் 2 இயர்ஸா வீடியோஸ் போடல? யூடியூப்னால எனக்கு என்னென்ன ப்ராப்ளம் வந்துச்சு யாருன்னே தெரியாம வீடியோ பார்க்குற உங்களுக்காக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிளாசி மிஸ்ட்ரி. காரணமே தெரியாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. எந்த வீடியோஸும் போடலை. இல்லை போட்டேன், அப்புறம் டெலீட் பண்ணிட்டேன். ஏன் போடலைங்கிற ரீசன் மட்டும் கேட்காதீங்க. 2 இயர்ஸாக ஏன் போடலைங்கிற ரீசன் மட்டும் கேட்காதீங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இது தெரிஞ்சுக்க தான் வந்திருக்கீங்க. ஓகே, சொல்றேன். யாருக்கும் வரக்கூடாத நோய் எனக்கு வந்துருச்சுங்க. அதனால தாங்க 2 இயர்ஸா வீடியோ போடல. சாரி, மூக்கரிக்குது. ஓகே, என்ன வியாதி அதை நான் எப்படி சொல்றது? அதாங்க சோம்பேறித்தனம் வந்தனால தாங்க 2 இயர்ஸா வீடியோ போடல. இல்லைன்னா இந்நேரம் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டேன். ஏதாவது அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு 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 500 சப்ஸ்கிரைபர் அந்த மாதிரி வந்திருந்துருக்கலாம். பட் நான் போடலை. அந்த சோம்பேறித்தனம் வந்ததுலேருந்து 2 இயர்ஸாக வீடியோஸ் போடாமல் 2 இயர்ஸும் வேஸ்ட் பண்ணிட்டேன். சரி, இதுக்கப்புறமும் நம்மளால கண்டினியூஸாக போடுவேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. போடலாம், ட்ரை பண்ணலாம். வந்தால் வரட்டும், வரலைனாலும் வரட்டும். அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் லைக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரி, சோம்பேறித்தனம் மட்டும் இதுக்கான ரீசன் இல்லை, யூடியூப் தான் இதுக்கான ரீசன். ஆமாம், நான் போட்ட வீடியோஸ் எல்லாம் எனக்கு யூடியூப்ஸை பற்றியே எனக்கு தெரியாதுல்ல. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? சரி, நம்ம யூடியூப்புக்குன்னு தனியாக வீடியோஸ் எடுத்து நம்மளால போட முடியாது, அதுதானே சோம்பேறித்தனம். சரி, இன்ஸ்டாவில் இருக்க ரீல்ஸ் எடுத்து நம்ம அப்படியே போடலாம், சேவ் பண்ணி சரி யூடியூப்பில் போடலான்னு பார்த்தா அதான் வாட்டர் மார்க்லாம் வராமல் போடணுமாம்மா. நான் வாட்டர் மார்க்கெல்லாம் போட்டுட்டேன், எல்லா சாங்கும் போட்டுட்டேன். எனக்கு எப்படி தெரியும்? காப்பிரைட்ஸ் கொடுத்துட்டாங்க, காப்பிரைட் கிளைம் கொடுத்துட்டாங்க. ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தா சேனலே பிளாக் ஆகிருக்குமாம்மா. ஸோ அதுதான் யூடியூப்னு இதுக்கு ஒரு காரணம். நீங்கள் எல்லாம் கேவலமாக என்னை பேசுகிறது எனக்கு என் காதில் கேட்குது. இது கூட தெரியாமையா யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்க அப்படிங்கிறது தெரியலைங்க. தெரியல, சீரியஸாக தெரியல. படிச்சிருக்கியே, ஏன் தெரியலேன்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் கேட்குறது என் காதில் கேட்குது. என்னங்க பண்ணுறது? நான் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு. இதெல்லாம் போய் பார்க்குற அளவுக்கு இல்லை. லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு தான். ஹைட்டு பத்தலைன்னு முன்னாடி உட்கார வச்சுருந்தாங்க. இருந்தாலும் நான் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு தான். ஆமாம், லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான். ஹைட்டு பத்தலைன்னு முன்னாடி உட்கார வச்சாங்க. யாருன்னே தெரியாம இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்காக நல்ல நல்ல கண்டென்ட்ல வீடியோ போட, இனிமேல் வீடியோ போட நான் ட்ரை பண்றேன். எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம், இல்லை ஏதாவது உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் எனக்கு சஜஷன் கொடுங்க. ஸோ எனக்கு அது பண்ணுறதுக்கு ஓகேவா இருந்தால் அந்த மாதிரி கூட நான் வீடியோ போடுறேன். தப்பா மட்டும் கமெண்ட் பண்ணீங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன் ரீல்ஸ்லாம், கீழே கமெண்ட்டை படித்து சிரிச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. கொஞ்சம் டீசெண்டாக பண்ணுங்க. அப்புறம் நான் அழுதுடுவேன். அதுக்கப்புறம் நான் அழுதுட்டேன்னா அப்புறம் என்னோட பாவம் வந்து உங்களுக்கு தான் வந்து சேரும், புரிஞ்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சாபம்லாம் விடலை சொல்கிறேன். உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி கொஞ்சம் நல்லதாக போட்டுங்க ப்ளீஸ். அண்ட் இன்னொரு பர்சனை வச்சு உங்களுக்கு நான் வீடியோஸ் போடுறேன். நிறைய இன்ஸ்டாவில் வந்து ஆக்சுவலாக இவங்கனால தான் எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க, கொஞ்சம் லைக்ஸ்லாம் வந்திருக்கு. இன்ஸ்டாவில் என்னோட ரீல்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பர்சன் இருக்கிற ரீலுக்கு மட்டும்தான் கொஞ்சம் நல்லதாக வந்திருக்கும். ஸோ இந்த பர்சன் தான் எங்கள் அம்மாவை வச்சும் இங்கே வருவேன். எங்கள் அம்மாவை வச்சும் நான் வீடியோஸ் போடுறேன், ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எல்லா நாளும் என்னால் போட முடியாது.
ஊருக்கு வரும் பொழுது எங்கள் அம்மாவை வச்சு வீடியோஸ் கூட நான் ட்ரை பண்ணுறேன். மேபி இவங்களுக்கு கூட ஃபேன் பேஜ் வந்து க்ரியேட் ஆகலாம். ஸோ அதுக்காக ஏன்னா ஆமாடா இப்போ நீ தான் ஆயிரம் சொல்ல சொல்லிச்சோன்னே எப்படின்னா பரவாயில்ல என் தங்க இவங்களை வச்சும் நான் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன் இங்கே ஊருக்கு வரும் பொழுது. ஓகேங்களா, போகிற போக்கில் ஒரு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.